ஹாய் மக்களே, மணி இப்போ எத்தனை தெரியுமா? எத்தனை தெரியுமா? 8:30. மணி வந்து 9:30 ஆகுது. சரியா? 10 மணி ஆக போகுது. இப்போ எதுக்கு இந்த வீடியோனா, உங்கள் புஜ்ஜிமாவுக்கு வந்து நாளைக்கு ஸ்கூலில் கலை நிகழ்ச்சியாம். அந்த கலை நிகழ்ச்சிக்கு அம்மா எனக்கு அதை வாங்கித்தா இதை வாங்கித்தா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டு கொண்டுக்கிட்டே இருந்தா பார்த்துருங்க. நான் வேற அவளுக்கு காணிக்க போகிறது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். அப்போ கொலுசு அம்மா வாங்கி தருது. இங்கே பாருங்க, கொலுசு நல்லா இருக்கா? இவ வந்து என்கிட்ட கொலுசு வாங்கித்தாமான்னு கேட்டுகிட்டே இருந்தா. சரியா? நான் வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். வெள்ளியில் வாங்க வேணாம், நான் உனக்கு தங்கத்தில் வாங்கி தரேன்னு சொன்னேன். அதே மாதிரி தங்கத்தில் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனால் அதில் நானும் நினச்சேன், எதுக்கு கொலுசு வாங்கி கேட்போம்னா சளி சலுன்னு சவுண்டு வர கேட்கும். அதில் முத்த காணலை. முத்துண்டோ இதில் கொலுசுல மாதிரி முத்துல பிளேனா போட்டு போகணுமோ? இதுதான் ஸ்டைலு. அவளுக்கு அழுவ வருது பார்த்துடுங்க, ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா பார்த்துடுங்க. அடி வாங்கிடுவோம் பிரதீக்ஷாம, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாதுன்னு. எங்கே இருக்கு அழுவ? நடிக்காத ஒரு மாதிரி. இவள் இப்படிதான் மக்களே. இவளை எனக்கு ஏன் பிடிக்காது, இவள்கிட்ட ஃபுல்லாக அவள்கிட்ட நான் சண்டை போடாதான். எனக்கு இவளை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ எந்த விஷயத்தில் என்ன பிடிக்கவே பிடிக்காதுன்னா, அவள் வந்து எதுக்கெடுத்தாலும் அழுவா பார்த்துக்கிடுங்க. எனக்கு இது பிடிக்கவே செய்யாது. ஏன்னா நான் வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே சோர்ந்து போகவே மாட்டேன். நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மனசார எனக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருந்தால் தான் நான் அழுவனே தவிர யாருக்காகவும் நான் அழ மாட்டேன். நான் பெற்று என் வயிற்றுல இருந்து வந்துட்டு இது பண்ணுறத பாருங்க, அழுவுனி புழுவுனி. சரி, அது போட்டோம். இங்கே பாருங்கள், என்னை இப்போ வந்து நான் வெளியில் ஒரு ப்ரொமோஷன் போயிட்டேன். வந்து எனக்கு வந்து கையில் ஓட்டுறது தலையில் ஓட்டுறது எல்லாம் வாங்கித்தானே கேட்டா. இப்போ இந்த கையில் ஓட்டுறது வாங்கிட்டு வந்துட்டேன், தலையில் ஓட்டுறது வாங்கிட்டு வந்துட்டேன், வளையல் வாங்கிட்டு வந்துட்டேன், காலில் போட கொலுசும் வாங்கிட்டு வந்துட்டேன். இனி என்ன வேணும்? ஒட்டு முடி மொத்தம் 3 முடி இருந்துச்சு மக்களே. எப்படி நாசம் ஆச்சுன்னு நீ சொல்லு. நான் கலை திருவிழா மிஞ்சி 4ஆம் கிளாஸ் ஆடிக்கிட்டு வச்சிருந்தேன். அதை பப்பு எடுத்து கொஞ்ச நாளா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அவ ஸ்கூலுக்கு போல, அது அவ போட்டு அதான் சொல்ல. நீ என்ன ஒரு விஷயம் தப்பு நடந்தாலும் நீ பப்புன்னு சொல்லு, பப்பு என்ன நடந்தாலும் அக்கான்னு சொல்லுவா. ஆக மொத்தத்தில் நான் ஒரு கேனச்சி. உங்களுக்கு ஒரு பொருள் இருந்தால் அதை பத்திரமா வையின்னு நான் வந்துட்டு 1000 வாட்டி சொல்லிட்டேன். நான் பத்திரமா வச்சிருந்தது. அப்போதான் மேஸ்திரில இருந்து எல்லாத்தையும் கடம்புடான்னு எனக்கு தெரிஞ்சு வசமாக உங்கள் அப்பா தூர போட்டிருப்பாரு. இப்போ கேட்டாக்கி இனி இவ்வளோ நம்ம தூர போட்டுட்டோன்னு சொன்னால் ஏசி விடுவான்னு உங்கள் அப்பா சொல்லாமல் இருக்காரு. குப்பைன்னு நினச்சி தூர போட்டிருப்பாரு முடிய. சரி மக்களே, நாளைக்கு காலையில் எப்படியாவது எங்கேயாவது போய் இவளுக்கு ஒட்டு முடி வாங்கணும் பார்த்துருங்க. எனக்கு அது ஒட்டு முடி வாங்குறதில்ல. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து இவளை கிளப்பி விடணும், வீட்டில் சமைக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியலை. கொஞ்சம் நேரமே இன்னும் இப்போ பார்த்துடுங்க. நாளைக்கு காலைல ஸ்கூலுக்கு 9-10 மணிக்கு எழுப்பினாலும் எழும்ப மாட்டா. காலையில் எழும்ப மாட்டாங்க. நாளைக்கு பாருங்கள் 5 மணிலேருந்து எப்படி எனக்கு ராத்திரி உறக்கம் வராது. காலையிலேருந்தே எழுப்பி உயிரை வாங்குவா. ஏம்மா கிளப்பி விடு, சாரியை கட்டி விடு. சாரி கட்டணுமா மக்களே? சாரி கட்டி ஒட்டு முடியெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணணுமா மேடத்தை. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. சரி பார்ப்போம். சரியா? இப்போ வந்து நாங்கள் தூங்க போகிறோம். ஆல்ரெடி பப்ளு தூங்கிட்டா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அப்படியே கிடக்குது பாருங்கள். இனி எழுப்பி ஏதாவது பண்ணணும், சாப்பாடு கீப்பாடு கொடுத்துட்டு உறங்க வைக்கணும். இங்கே பாருங்க, ஒரு ஆழம் வந்த மாதிரி அண்ணாந்து பார்த்து. எனக்கு உங்கள் மேலே ஒரு டவுட் இருக்குது. ஒட்டு முடியை எடுத்து எதுவும் பண்ணிட்டீங்களோ? ஒரு தூரம் அப்போ நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கியா? அப்போ இவ்வளோ பார்த்துருக்கல. அப்போ ஒட்டு முடி இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு. என்ன பண்ணிய? எதுக்கு டிப்ரெஷன் என்ன முறைக்கிறீங்க? அங்கே லுக்கு அங்கே இல்லை, இங்கே என்ன பார்த்து விடணும். அவ்வளோ தெம்பு இருந்தால் அந்த லுக்கு என்ன பார்த்து வரணும். பாருங்க அங்கே பார்த்த மாதிரி பாருங்க. என்ன என்னன்னு என்ன பாருங்கன்னு சொன்னால் கொழுப்பு ஒட்டு முடியுங்க.
வச்சிருக்குது. மண்டையில பிடிச்சி தட்டி எனக்கு தெரிஞ்சு ஏதோ பண்ணிவிட்டியப்பா, தூர போட்டுட்டியா தானே? நான் எனக்கு தூரப்படணும். அவ சொல்றாள்ல, அவ சொன்னா நீங்க நம்புவீங்களோ? அவ என்ன சொன்னான்னா அப்பா அந்த முடிய வச்சு நான் என்ன செய்ய போறேன்? இல்லை நீங்கள் ஏதாவது கைக்கையும் காலுக்கையும் கிடந்துச்சுன்னா தூக்கி தூர போட்டுவிடு, எனக்கு உங்களை பற்றி தெரியும். அதுலேயும் எனக்கு பொருள்லாம் நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டிய, பிள்ளைகளுக்கு பொருள்லாம் கண்டிப்பாக தூக்கி தூர போட்டு விடுவிய. எனக்கு நல்லா தெரியும். சரி மக்களே, நான் நாளைக்கு யார்கிட்டையாவது வாங்கி காலையில் எழுந்திரிச்சி மிச்சம் உள்ள மேக்கப்லாம் பண்ணுவோம். அப்படி கிடைக்கலன்னா நான் உனக்கு கடையில் போயாவது வாங்கி வச்சு விட்ருவேன். சரியா? இப்போ போய் படு போ, நேரமே படுத்துட்டு நேரமே எழும்பு போ, தூங்கு போ மக்களே, காலையில் பார்ப்போம். இப்போ இது எங்கே கிடச்சி எங்கே கிடந்து உள்ள தெத்தாங்க. எங்கே உள்ளதத்தா கிடந்து? அப்போ நீ ஒழுங்காக பார்க்காம ஏம்மா நான் எல்லாம் பார்த்துதான் நீ சுத்துவா எப்படி? வந்து கடையில நான் அம்மா நான் சொல்லதம்மா அன்னைக்கு அப்பறமா அங்க எடுத்துட்டு போச்சு, அதுக்கப்புறம் இங்க கொண்டு வச்சிருப்பாங்களா இருக்கும். இப்பவும் நீங்கள் தான் காரணம். நான் தான் கேட்டேனா? அப்ப நீங்க தான் அன்னைக்கு பெட்ரூம்க்கு இதை எடுத்துட்டு போனீங்க. நீங்க தான் அப்ப திருப்பி கூட வச்சிருக்கீங்க. சத்தம் கட்டாமல் படுத்துருங்க, வேறு வழியே இல்லை. நான் இனி சாரிக்கு ஃப்ளீட் எடுத்துட்டு என்ன நீ ஒரு வழியாக முடி கிடச்சிட்டு காணி, தெத்தெடுக்கணும். ஒரு வழியாக முடி கிடச்சிட்டு மக்களே. இதை பாத்துடுங்க மக்களே, எப்படிலாம் படி போடாவ. எங்க அப்பா நான் தான். எல்லாம் நான் தான். அன்னைக்கு எங்க அத்தைக்கு கத்திரிக்காவை பத்தி குண்டுன்னு சொன்னது அப்பா தெரியுமா? ஆனா அப்பா அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்படியே சுண்டிழப்போம். என்ன சொல்லான்னு எனக்கும் தெரியும். அந்த வீடியோவில் ஃப்ரிட்ஜில் காய்கறி எடுக்கணும்ல, அந்த வீடியோவில் உண்மையிலே நீங்கள் வந்து நாகேஷை கத்திரிக்காய் வச்சு சொன்னீங்களோ குண்டுன்னு, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். அப்பா அப்படி சொல்லியிருக்காது, நீ தான் போய் சொல்லன்னு. ஒவ்வொரு விஷயத்தையும் வாய்ந்தா பிடிச்சி பேசுவாங்க. இதுல எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படின்னா தெரில மக்களே யாரு நடந்துன்னு. சரி போட்டு நீங்கள் படுங்க, நான் போய் அவளுக்கு முடிக்கு தெத்து எடுக்கிறதுக்குண்டா. அப்பா இல்ல மக்களை என்ன தெத்தாக்கி வச்சிருக்கா இதை. என்ன நீ ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது தான் எல்லாத்தையுமே தேட தோண பார்த்துக்கிடுங்க, இல்லைன்னா ஒன்றையும் தேட மாட்டா. அவளையும் பொம்மைக்கு நான் கொண்டாக்கிட்டேன் பூ வைக்கணிக்கிட்டு அவள் பாட்டுக்கு எடுத்து விளாடுவாள். ஃபங்க்ஷன் வர டைமு எனக்கு கொண்ட முடிய காணலை, அதை காணலை, இதை காணலைன்னு என் உயிர் அவளையும் எடுப்பாள். ஈஸியாக தானமா தெத்து வருது. தெத்து இல்லை, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கு. அப்போ துவச்சிடுவோமா? என்னது துவச்சிடுவோம். பேசாமல் வாஷிங் மிஷினில் போடு. நாளைக்கு அப்போ நான் சட்டையே ஆக்கி தரோம். இது நீ என்னடி நான் இதை இவளுக்கு ஒண்டையில வச்சு நான் கெட்டி நான் அழ போறேன்னு தெரியல மக்களே. முடியல கெட்டது ஈஸி தானே, சாரியில் என்னது ஆக போதான்னு தெரியல. எனக்கு உண்மையிலே சொல்றேன், மேக்கப் போடுறதோ இவளுக்கு ஜடை வைக்கிறதோ எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை பார்த்துக்கிடுங்க. ஆனா இவளுக்கு சாரி கட்டக்குன்னு நான் என்ன பாடுபட போறேனோ எனக்கு அதுதான் தெரியல. நாளைக்கு உங்களுக்கு எங்கெங்கல்ல யார் யாருக்கெல்லாம் கலை நிகழ்ச்சி, யார் யார் பிள்ளைகளுக்கெல்லாம் கலை நிகழ்ச்சின்னு சொல்லுங்கண்ணே. ஏன்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு இந்த இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ப்ரைவேட் ஸ்கூலுக்கு இருக்காது. கவர்மெண்ட் ஸ்கூல் மேக்ஸிமம் எங்கள் ஊர் சைடில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாத்துலேயுமே நாளைக்கு கலை நிகழ்ச்சியாக டான்ஸ் அது இதுன்னு பிள்ளைங்க காம்படிஷன் சேர்ந்துருக்காங்க. அதுதான் நம்ம புஜிமாவும் சேர்ந்துருக்கா. ஓகே ஒரு அல்ல நான் நாட்டுப்புறம் ஃபஸ்ட்டு பரதநாட்டியம் குரூப்பில் ஃபஸ்ட்டு நாங்கள். சரி ஓகே மக்களே, ஒரு வழியை தெத்து எடுத்துட்டோம் ஓரளவுக்கு. இதை அப்படியே ஒரு இடத்துல தொங்க விட்டுட்டு அடுத்து சாரியை ஃப்ளீட் எடுப்போம். நான் எனக்கு சாரி கட்டதுக்கு முன்னே நான் படாத பாடுபடுவேன் மக்களே. இங்கே இருங்க அம்மா நான் ஒன்று சொல்லட்டா, அங்கே உள்ள நூல் வச்சு இருக்குல்ல சைட்லலாம், அதுதான் எனக்கு பிடிச்சிருந்து தெரியுமா? மீது ரெண்டுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. அது நல்லாவே இல்லை மக்களே. மொத்தம் 3 சாரி எடுத்துட்டு வாங்க, அதில் எந்த சாரி வேணுமோ நான் செலக்ட் பண்ணிடுறேன் டீச்சர் சொன்னாங்க. நான் அனுப்புனதில் அவளுக்கு இந்த சாரி பிடிச்சிருந்தான். இது அழகா தானமா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கூட இதான் இதே மாதிரி தான் கொண்டு வந்தாள்வேன். என்ன இந்த குஞ்சம் கட்டி இருக்கிறதா உனக்கு அழகா இருக்கு? ஆமா என் ஃப்ரெண்ட்ஸ் பைத்தியம். எம்மா அழகா இருக்கும். இது மூணம் இந்த ஒன்னம் தான், அதில் இது ஒன்னம் தான் பெஸ்ட்டாக இருக்கு. இது என் சாரி கிடையாது, உங்க டீ பாட்டி வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு தந்தாப்ல. அப்படியா? அப்ப எனக்கு வேணும். உங்க டீ பாட்டி வந்து என்னைய ஃப்ராக் தச்சு போடு மக்களே அப்படின்னு சொல்லிட்டு தந்தாப்ல. அப்பனா எனக்கு வேணும், நான் போடுவேன். அதை அப்படியே பீரோக்குள்ள மடிச்சு வச்சிருக்கேன் பார்த்துருங்க. அதனால இதை இப்போ ஃப்ளீட் எடுத்து இதை உடுக்கணும்னு நான் என்ன ஆகணும் நாளைக்கு இவளுக்கு. நான் ஃப்ளீட் எடுத்து வச்சுட்டு நிம்மதியாக படுக்கலான்ட்டு தான் ஃப்ளீட் எடுக்க போகிறேன். இனி அதெல்லாம் விடுங்க. இவளுக்கு 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சேன்.
அந்த 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது தைச்ச ப்ளவுஸு இப்போ டைட் ஆகிட்டு நான் தான் தைச்சேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ப்ளவுஸை இருந்து தையல் பிரிக்கணும். ஏன்னா அவள் கொஞ்சம் பெரிய ஆளாக வந்துட்டால, அதனால் வந்துட்டு சேராது. ஸோ இனி மெனக்கட்டு இருந்து இது ஃப்ளீட் எடுத்துட்டு அடுத்து அந்த இதை நான் பார்க்கணும். இதுக்கு தான் நேரத்துலேருந்து உனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருந்தேன்னா, அம்மா கலை திருவிழா, அம்மா கலை திருவிழா வாங்கலையா செய்யலையா சொன்னா இருக்கா சொல்லு. ராத்திரி செல்லாதமா வச்சிருந்தா. நான் எப்பவுமே செல்லில் தான்மா இருக்கேன். சொல்லு, நான் எப்பவுமே செல்லில் தான் இருக்கேன். ஏன்னா அம்மைக்கு தொழிலும் அப்படி தான் இருக்கு. எங்கம்மா மாட்டிச்சுட்டு இருக்கா மக்களே, நான் எனக்கு சாரி கட்டுறதுக்கு எங்கேயாவது ஆணி இருக்கான்னு பார்ப்பேன். அந்த ஆணியில் ஒரு பெரிய ஊக்கு எடுத்து இப்படி மாட்டிடுவேன். மாட்டிட்டு இப்படி இந்த மடிப்பு எடுப்பேன் பார்த்துக்கிடுங்க. இதில் இந்த குள்ள கத்திரிக்காய் நம்ம பொடி வீட்டில் இருக்க பொடி பிள்ளைக்கு சாரி கட்ட சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? அதுக்குன்னு சுருக்கு எடுத்து வச்சிட்டேன்னா நிம்மதியாக உறங்குவேன். இல்லைன்னா காலையிலே எனக்கு இவ்வளோ கிடந்து மேய்க்க இதுதான் காணும். ஆனா அம்மா ஃபர்ஸ்ட் ஒன்று இதே மாதிரி செஞ்சா, அது தப்பா சொல்லிட்டு குழச்சிட்டு திரும்பியே செஞ்சிருக்கா தானம்மா. எனக்கு சாரி கட்டுறதுக்கே நான் தத்தைக்கே புத்தக்கேன். இதில் இந்த பொடி பிள்ளைகளுக்கெல்லாம் சீலை கட்ட சொல்லிவிட்டேன்னா நாங்கள் என்ன ஆகும் நினச்சி பார்த்தீங்களா? நினச்சி பார்க்கலையே. அவன் நல்லா குஷியாக இருக்கா மக்களே. நாளைக்கு சாரி கட்ட போகிறோம், பூ வைக்க போகிறோம், அடுத்து ஒட்டியானம் கட்ட போகிறோன்னு அவன் நல்லா ஜாலியாக தான் இருக்கா. ஆனால் இந்த ஜாலியெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கு அப்புறம் சாரி கட்ட சொன்னா சாரி கட்டுவாளுவா? கட்ட மாட்டோம். கட்ட மாட்டான். மாடர்ன் ட்ரெஸ்ஸும் பாடுவேன். மாடல் ட்ரெஸ்ஸில் ஃப்ராக்கு. ஏன்னா நானே அப்படி தான் இருந்தேன். ஒரு காலத்தில் சாரி மட்டும்தான் கட்டினேன். இப்போல்லாம் எனக்கு சாரி கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. உள்ள காற்று அடிக்காது. என்னது உள்ள காற்று அடிக்காது? எதுக்கு காத்தடிக்காது? அது காற்று வராது, வைக்காம வரும். அதனால தான் ஃப்ராக் வரும். நான் இதை எதிர்பார்க்கல மக்களே. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸை பிரிக்க போகிறோம். இந்த ப்ளவுஸு நான் தைச்சது, நான் ஸ்டிச் பண்ணது. நம்ம இது பப்புக்கு கரெக்டாக இருக்கும்ல. அதுக்கு நான் பஃப் கையெல்லாம் வச்சு இது நானே பிட்டு துணி எடுத்து நான் அவளுக்கு தைச்சேன். அவளுக்கு ப்ளவுஸு ஒரு ஆஃப் சாரி மாதிரி கேட்டிருந்தா, அதுக்காண்டி நான் இதை தைச்சேன். ஆனால் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது 6 வயசில் தைச்சது. இப்போ அவளுக்கு 10 வயசாச்சு, அதாவது 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமாக ஒவ்வொரு வருஷமும் ஸ்கூலில் கலை திருவிழா வரும்போது எல்லா மக்களை போட்டு எடுக்காது, எல்லா சாரிக்குமே அவள் போடுற ப்ளவுஸ் இதுதான். வரைக்கும் பிரிச்சது இல்லை, தையல்னு பிரிக்கலை. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் உடம்பு வச்சிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை உடம்பு வைக்கல, பட் கொஞ்சம் வளர்ந்துட்டா. ஓரளவுக்கு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு வச்சுட்டா போல. அதனால தான் ப்ளவுஸ் ஒன்றும் சேர மாட்டேங்குது மக்களே. இனி இதை பிரிக்கணும். இதை பிரிச்சுட்டு அந்தால போய் படுக்கணும். நீ போய் படு போ, நீ வீடியோ எடுக்காண்டா போய் படு. நீ நேரங்காலம் படுத்தாதான் காலையில் தூக்கம் வராது. தூங்க மாட்டா அவ, இன்னைக்கு தூங்கவே மாட்டா. ஃபர்ஸ்ட் படுக்கும் போது யாத்திரமே இப்போ ஒட்டு முடி எங்கேருந்து ஞாபகம் வந்து நீ எப்படி காலையில் எழுந்திரிச்சு வாங்குவா அப்படியே ஒட்டு முடி ஞாபகத்திலே பிடிச்சேன். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒட்டு முடி இருந்த இடம் ஞாபகம் வந்தா, அதான் கீழே குனிஞ்ச பார்த்தே கிடந்து. பத்தியில அவ ஆசைப்பட்ட மாதிரி ஒட்டு முடி, ப்ளவுஸு, ஒட்டியான எல்லாம் இருக்கு வீட்டில். நெத்தி சுட்டி மட்டும் இல்லையே? நீ எங்க போச்சு? நெத்தி சுட்டி இல்லைல்ல, மிந்தி இருந்துச்சுல, லிவிசாக்குள்ள இருக்கும். லிவிசாக்குள்ள தான் அங்கே இருக்கும். காலையில் அத்தைட்ட ஃபோன் பண்ணி நெத்தி சுட்டி இருக்கான்னு கேட்டுட்டு அவள் லிவிட்ட கொடுத்து விட சொல்லு. அப்படின்னா நீ ஸ்கூலில் போய் அதை மட்டும் வச்சுருவல்ல. சரி. இவன் மண்டையில் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய சிறப்புக்கு இருக்கு. ஹேர் ஸ்டைலே வராது. குவாரி அழைச்சா போதும். அப்போ குவாரி அழைச்சா தான் இது பண்ண முடியும். சாரி, குவாரி அழைச்சா தான் அந்த ஸ்டிக்கர் ஒட்ட முடியும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சரியா? ஆனால் எனக்கு ஒட்டு முடியாது, எப்படியாவது வச்சு விடு. எப்படியாவது ஒட்டு முடிய வச்சு விடு. சரி மக்களே, இதை பிரிச்சுட்டு இதை இது பண்ணுவோம். சரி நீ போய் படுப்போம், நான் இதை பிரிச்சுட்டு வந்து படுக்கேன். காலையில் எழுந்திரிச்சு பார்ப்போம். குட் மார்னிங். தூக்கமாக வருது. அது என்னன்னு தெரில. நம்ம என்னைக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறோமோ, சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினைக்கிறோமோ, அன்றைக்கி கண்ணு திறக்க முடியல, அவ்வளோ தூக்கம் வருது. என் பிள்ளை என்ன எந்திரிக்கவே இல்லை. மணி 5:30, 5 மணிக்கு அலாரம் வச்சு 6 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன். அவ்வளோ தூக்கம் வருது. என் பிள்ளை என்ன எந்திரிக்கல.
நான் நாளைக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிற ஞாபகத்தில் எப்படி 5 மணிக்கே எழுந்திரிச்சிருவான்னு நினச்சேன். சரியான தூக்கமாக இருக்குது. சரி அவள் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளாடி சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவளுக்கு மேக்கப் போடணும். எப்பா என்ன உறக்கம் வருதுடா சாமி. சரி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரும். இது என்ன எதுக்கு ஐயே என்னாச்சு? போய் தூங்கு, என்ன கொஞ்ச நேரம் தூங்கு போவோம். என்ன அம்மா அதுக்கடல வேலையை முடிச்சிடுவேன். ஓகே, காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலை அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு திண்ணையெல்லாம் தொடச்சிட்டு பாத்திரங்களும் ஆரம்பிச்சாச்சு. இங்கே கிச்சன் வேலையை முடித்தாதான் நெக்ஸ்ட்டு வேலையை முடிக்க முடியும். நீங்கள் கொஞ்ச நேரம் படுமா போ. நான் வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுவேன், அப்புறம் வரேன். சரியா? போ. எல்லாம் கழுவி முடிச்சாச்சு. சோறு தூக்கி அடுப்பில் வச்சாச்சு. இது வந்து பழைய கஞ்சி, நேற்று வச்ச கஞ்சி. சரி, வீடை நீட் பண்ணியாச்சு. பாத்திரத்தெல்லாம் கழுவி திண்ணையெல்லாம் தொடச்சி அடுத்த வீடெல்லாம் தூக்கி கும்பிட்டு எல்லாம் ஓகே மக்களை. வீடை தூத்துடலாம், பாத்திரங்கள் இதெல்லாம் இல்லை, என்ன வேணால் சோறு கூட வச்சிடலாம். ஆனால் நாளைக்கு என்ன குழம்பு வைக்கணும்னு யோசிச்சே முந்தின நாள் தூக்கம் வராது. அப்படி யோசித்தாலும் என்ன குழம்பு வைக்கணும்னு அடுத்த நாள் காலையிலையும் தெரியாது. இப்போவும் என் மண்டைக்குள்ளே பாத்திரம் கழுவிருக்கேன், திண்ணையெல்லாம் ஒதுக்கியிருக்கேன், அடுப்பெல்லாம் துடைச்சிருக்கேன், வீடை தூக்கி என் மைண்டுக்குள்ளே ஓடுறது என்ன குழம்பு வைக்கலாம் இப்படியே ஓடிங்க. என்ன வைக்கிறதுன்னு தெரியல. பார்த்துக்கிடுங்க. முடிச்சு வச்சுட்டு இன்றைக்கி அண்ணனுக்கு லீவு, அதனால் அண்ணனை பார்க்க போகிறோம். மெயின் ரீசன் அதுதான். 1 வாரம் 2 வாரமாக தூத்துக்குடி திருநெல்வேலின்னு ஒரே டியூட்டி. அதனால் இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு சமைச்சி வச்சு என் வீட்டுக்காரருக்கு வேலைக்கு சாப்பாடையும் கொடுத்து விட்டுட்டு அப்படியே அண்ணனை பார்க்க போக வேண்டியதுதான். வாசலை திறந்து போட்ட பிறகு கூட இந்த வீட்டில் இருக்க இந்த 3 டிக்கெட்டுக்கும் எலும்ப தோணலை. ஏறுங்க, ஒன்று எந்திரிச்சு வந்து மயக்கம் போட்டு கிடக்கு. ஏறு, இந்த பப்பு புல்லாங்குழல் ஊற்றிட்டு கிடக்கு. பப்புக்குட்டி கை சுப்பாத, எடு கையை. கை சுப்பாதம்மா, கை சுப்பாத. குட் மார்னிங். சரி, அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கு. இப்போ வந்து பாட்டிலில் தண்ணி குடிச்சு வச்சாச்சு மக்கள். அவள் எந்திரிச்சு வர்றதுக்குள்ளாடி, அவ்வளோ எந்திரிச்சு வர்றதுன்னா பண்டை பாக்ஸ்லேயும் வாட்டர் பாட்டிலையும் தண்ணி வச்சுட்டா ஊற்றுறது. கழுவி தண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. நேற்றுக்கு ராத்திரியே வந்துட்டு எனக்கு இந்த முறுக்கு வச்சிருமா நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ நினைப்பீங்க இப்படி பாக்கெட் பண்ணலாம் கொடுக்காதீங்கன்னு. ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுப்பேன். எதுவுமே இல்லாத பட்சம் இதை தான் கொடுப்பேன். அவள் நேற்று ராத்திரி எனக்கு இந்த முறுக்கு வச்சிருமான்னு சொல்லிட்டான். அதான் அதையே வச்சுருவேன். ஆசைப்பட்டு இந்த குட்டி பொடியை வாங்கினேன். லாஸ்ட்டு பண்டை பாக்ஸுக்கு உதவுது, பண்டை டப்பாவுக்கு உதவுது. தண்ணி டப்பாவும் பண்டை டப்பாவும் தான் நம்ம வைக்கக்கூடிய வேலை. சமையல் சாப்பாடு வைக்க மாட்டேன். எப்படியோ போகிறதுக்குள்ளாடி சமையல் முடிச்சு எப்போவுமே அப்படி தான். காலைல வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளாடி சமைச்சு வச்சுருவேன். வீட்டுக்காரருக்கு கொடுத்து விட்ருவேன். ஆனால் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டேன். ஸ்கூலில் சாப்பிடட்டும் பழகட்டும் அப்படின்னா சரி பேக்கில் வச்சுருவோம். நீங்கள் யாரெல்லாம் தேங்காய் திருவும்போது இப்படி வாசப்படியில் வந்து இருந்து திருவின்னு மறக்காமல் சொல்லுங்கன்னு. எனக்கு வந்து எங்கே தான் இடம் இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் இப்போ இந்த வீடெல்லாம் ரோட்டில் போகிறவங்கெல்லாம் பார்த்துட்டே போவாங்க.
ஆனாலுமே நான் வாசப்படிக்கு வந்துடுவேன். ஏன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படியே ஒரு படியில் உட்காந்துட்டு இன்னொரு படியில் ப்ளைட்டை வச்சுட்டு எப்படிமா இருக்க முடியும்? குளிக்காத, மேல் கழுவு போதும், மேல் கழுவு. இனி இப்போ ஒரு சின்ன டைம் இந்த முடி காயாது சரியா? கொண்டே அவுத்து இடிக்கு மேலே போட்டுட்டு மேல் கழுவு. எல்லாரும் ராத்திரி உறங்குவாங்க. இங்கே பப்ளு அப்பா என்ன பண்ணுறது தெரியுமா? ராத்திரி ஃபுல்லாக உறக்கம் வரலன்னு தெரிஞ்சிட்டு இப்போ இருந்து கொரட்டை சத்தம் கேட்குது. அம்புட்டு உறக்கம். ஒரு வழியாக வெந்தய குழம்பு வைக்கலான்னு கிளம்பிட்டேன். முதல்ல எதுவுமே இல்லாத பட்சத்தில் காயெல்லாம் தீர்ந்து போச்சு ஃப்ரிட்ஜில் இருந்து. எதுவுமே இல்லாத பட்சத்தில் கை கொடுக்குற ஒரே குழம்பு வெந்தய குழம்பு. இதுக்கு தேவையானது 2 சின்ன உள்ளி, ஒரு தக்காளி தான். அப்புறம் தேங்காய் அரைச்சி ஒரு குழம்பு. பள்ளிக்கூடத்துப்பா அப்படியே அடியில் விடு, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாரி கட்டு கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸை போட்டு பார்த்தியா பிரித்து வச்சேன்னு? பள்ளிக்கூடத்து பாட ஒன்றையும் காணலையா? இப்போது ஒழுங்க தேடி பாரு. நீ பாட்டி வாங்கலைன்னா பாருங்க, ஒரு பொருளும் ஒழுங்காக வைக்க மாட்டான். ஒன்னே மாதிரி தான், வேண்டாத நேரத்தில் காண்டாமிருகம் பிள்ளையா பிறந்த மாதிரி. முதல்ல நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்துடுங்க, வெந்தய குழம்பு ரெடி ஆகிட்டு. இது சாரி கட்டி விடுவாம அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஆட்டோவே வந்து. அப்போ வேலை செய்யண்டாமா வீட்டில்? ஒன்றை கூட இல்லை. எப்படி? நான் வீட்டில் தான் இருக்கேனா? எப்போவுமே நான் வீட்டில் தான் இருக்கேனா? சொல்லு, நான் சும்மா தான் இருக்கேனா? நான் காலையில் சமையல் முடிச்சு வச்சுட்டு நான் வெளியில் எனக்குள்ள வேலையை பார்க்க நான் போயிடுவேன். இப்போ காப்பி இப்போ தான் வச்சுருக்கேன், சூடாக இருக்குது. நீங்களும் குடிச்சிட்டு அவளுக்கும் ஆற்றி கொடுத்துருங்க. நான் அவளுக்கு சாரி கட்ட போகிறேன். என்னம்மா புரியல? அப்போ யாசுவா எதுக்குமா? நீ காப்பி கையில் கவுந்துன்னா அவுஞ்சு போகும் தானே? கையில் பட்டு அவுஞ்சு போகும் தானே? அப்போ அதுக்கு தானே யோசிச்சு ஓ அப்படி பள்ளி ரெசிபி காப்பி குடி ஆற்றி தருவாவ. முழிச்சாலிருந்து உறங்க போகிற வரைக்கும் கம்மின்னு சொல்லுவாங்க. தவப்பனும் மோகனும் பிள்ளைகளும் மாறி மாறி சொல்லுவாங்க. நீ முதல் அந்த இடிக்கி எடுத்துருவா, கொண்டே போடு. கொண்டா. அப்படியே இருக்கட்டு வா. இப்போதான் அப்படியே எங்க நாகேசுக்கு மண்ட மாதிரி இருக்கு. தள்ளி வாட்டி வீட்டுக்கு போகும்போது சாப்பாடே எதுக்கு தான் இப்படி எல்லாம் சாரி எல்லாம் கட்ட சொல்றீங்களா தெரியல. எங்க உயிர் அவளையும் வாங்கிடுவாள். சாரி கட்டணுமா? குத்தெல்லாம் சில பல குத்து காயங்கள் எல்லாம் கிடைக்கும், வாங்கிக்கிடணும். பார்க்க யாம்பல அப்படி பார்க்க என்னடா அக்கா சாரி கட்டாளேன்னு பார்க்காவா? இன்னும் கட்டையா கட்டணுமா பாரு. 4 நல்லி எலும்பு தான் இருக்குங்க. நான் மட்டும் இருக்கல, ஸ்கூல்ல இருந்து ஒரு 2 பிள்ளைங்க இருக்கலாம். அடுத்தவங்கள எல்லாத்துலேயும் பார்க்கக்கூடாது. நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேனா? ஒன்றை சொன்னால் ஒன்றை மட்டும் பார்க்கணும்னா சாரி கட்டுன உடனே மனசுக்குள்ள ஒன்று நம்ம பிள்ளை ஏதோ பெரிய பிள்ளையான மாதிரி. பெரிய பிள்ளைன்னா பெரிய பிள்ளையா வளர்ந்த மாதிரின்னு சொன்னேன். நீ ஏன் உன் புத்தியா அப்படி போகுது? நீ
அதையும் சொல்ல இதையும் சொல்லல, நீ இப்படி நேற்று இது மீனுக்கு பொறிக்கிறதுக்கு இது பண்ணது தானே. நீ பாத்தியடா. இப்ப அம்மா உருளைக்கிழங்குக்கு எடுத்தாங்க. உருளைக்கிழங்கு எங்க இருக்கு? நேற்று நீங்க மீன் வாங்கி தந்தீங்களா? என்னக்கா வாய் அதான் மக்களே சொல்றேன், ஜாதகாரன் வாயில சனின்னு சொல்லியிருக்கான். நான் அவ்வளவு வேலையை முடிச்சுட்டு போடாம உங்களுக்கு அழகா வச்சிருக்கீங்களே செல்ல. நான் அவ்வளோ வேலையை முடிச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சுட்டு பாத்திரம்லாம் எச்சு பாத்திரம்லாம் சிங்கில் போட்டுருக்கேன். அவங்க வந்து கேட்காங்க, மீன் நேற்று பொரிச்ச மீன் சட்டி தானே எப்படி ஏமாட்டி இப்ப இங்க பாருங்க, கிச்சு கிச்சு மூட்டலாம். இவ்வளோ பெரிய சாரியை கட்ட சொல்லிக்கிட்டு அங்கே ஒரு சாரியில் பாதி சாரியை உள்ளதான் குத்தி அமுக்க வேண்டியதாக இருக்கு. நீங்க கட் பண்ணுங்க, நான் தரேன். கக்க பக்க கக்க பக்க கக்க பக்க. நாலு நல்லி எலும்பு தான் இருக்கு. ரோட்டில் ஹார்ன் அடிச்சா உங்களை என்ன பண்ணுது? எது கேசரிய? அப்போ குடும்பத்தோட சண்டைக்கு போங்க, அப்போ நம்ம போகலாம். ரோட்டில் கான் அடிக்காமல் போங்க, என் வீட்டு முன்னே வரும்போதுன்னு. ஆளே எந்த மாமா? உங்க புஜ்ஜு மாமா என்ன சுடறதுக்குன்னா துப்பாச்சி கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காவ. ஆளை மண்டேம் பேரு. எப்படி சொல்லுவ? அதான் எப்படி சொல்லுவ? சரி, உன்னை பெத்த பாத்துக்கு என்ன துப்பாக்கியை வச்சு தான் சுடணும். வேற லிங்கேஷ் மாமாட்ட சொல்லுங்க. ஏன்னா உங்க லிங்கேஷ் மாமனுக்கு கொம்பு முளைச்சிருக்கு, கொம்பு. வெளிப்படி பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டி போட்டி நீ பட்டி சொல்லி கொடுக்குறீங்களா? அப்பா சொல்லதை சொல்லுவியா மக்களே? சொல்ல மாட்டா, அவ அம்மையை பேச மாட்டா. இது இருக்கட்டா, இருக்கட்டும். சரி, இல்லைனாக்கி இதை போடுவோம். இதுன்னு சாரிக்கு மேட்சாக இருக்கும். அது இருக்கட்டா, அவளுக்கு ஆடணும். இது ஆடாதுல மக்களே, அதனால அவள் போட மாட்டான். ஒரு பொருளையும் பத்திரமா வைக்கிறது கிடையாது. எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு போகிற நேரம் இப்படி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் தேடுவான். தலை அவ்வளோ தெத்து. சும்மா கொண்ட முடி வைக்கணும், ஸ்டைல் பண்ணணும்னு நினச்சா போதாது. கொஞ்சம் முடியலெல்லாம் பத்திரமா வைக்கணும். இப்படி சடை பிடிக்க போட்டு ஒரு முடி எடுத்தா வரமாட்டாங்க, அவ்வளோ சடை. ஆக மொத்தம் நேற்றைக்கு வரைக்கும் பின்னி விட்டுருக்கேன் முடிய. அப்புறம் என்னதான் செய்வான்னு தெரில. ஆட்டோ இப்போ வர 10 நிமிஷம் தான் இருக்கு. என்ன சுப்ரபாதம் மாதிரி கத்திக்கிறாங்க? நான் கத்தி கிடக்குது, உங்களுக்கு சுப்ரபாதம் மாதிரி இருக்கோ? அதனால தான் சொனையே வர மாட்டேங்குது. ஏசுறதா தோணணும். சுப்ரபாதம் பாட்டு பாடின மாதிரி கேட்டுனாக்கி எப்படி வரும்? நக்கல். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் அனுப்புறதுக்கு முன்னே எல்லா அம்மாமார்களுமே மெண்டல் ஆயிடுவாங்க. நம்ம நல்லா இருந்தாலும் நம்மளா இருக்கக்கூடாது. டிப்ரெஷன். என் மோளை வேறு பப்ளு டிப்ரெஷன் சொல்கிறாங்க அம்மா. பாவி, உன்னை பெற்றிருக்கேன்ல பாவி தான். சொல்லிட்டேன்ல, உன்னை பெத்த பார்த்து துப்பாக்கியில் தான் சுடுவாங்க. நான்
மக்களே தெத்துனா தெத்து மக்களே தலை சரியான தெத்து மெயின். அதை விடுங்க, தலைக்கு ஷாம்பு போட்ட கணக்கா குளிக்க மட்டும்தான் செய்யலாவா, குளிக்கலாவா. ஆனால் முடி பிசு பிசுன்னு இருக்கு. நீங்கள் உடனே அழுக்கெடுத்து நீங்கள் தானே விடணும்னு கேட்குறீங்க. வாரத்தில் ஒரு நாள் ஷாம்பு போடுறது தான். ஆனால் அவள் என்ன தான் பண்ணுவான்னு அவளுக்கே தெரியாது. இவ்வளோ லட்சணத்தில் ஒட்டு முடிய வேற வைக்கணும். அவ்வளோ கஷ்டம் தெரியுமா, சரியா இருக்கு கடவுளே. இவியலை பள்ளியிடத்துக்கு அனுப்பாமல் பேசாமல் நம்மளே பள்ளியிடத்துக்கு படிக்க போயிடலாம் போல. எப்படி இந்த மாதிரி ஆளெல்லாம் விட மாட்டாவில்ல 5ஆம் கிளாஸ்க்கு. எந்த மாதிரி அளவில்? இவ்வளோ பெரிய ஆளெல்லாம் விட மாட்டாவில்ல 5ஆம் கிளாஸ்க்கு. இந்த வாய் ஒன்றும் இல்லைன்னா ஒன்றையெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிட முடியலன்னா. சரிதானே, நம்ம தானே. இது டைட்டாக பின்னாதான் அந்த இது விழாது, அந்த ஜடையில் இருக்கிற அந்த இது அவுந்து வராது. சரியா, அதனால நான் இருத்தி தான் பின்னுவேன். பூ எப்படி வச்சுட்டு போனோம்? அது நம்ம இஷ்டம். அது நம்ம இஷ்டம். வைக்கலாம். பப்புக்கு நிக்கிறது புரியல. எங்க இருக்குண்ணா பாருங்க போய் இருக்கோம். எனக்கு இது முடி வேற இந்த ஒரு சைடு இந்த பிளாக் தெரியுது. நான் இது ஜடமாட்டி போட முடியாது. அந்த இது இருக்கா போ, கருப்பு கலர் போ, குட்டியா ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகல சில நேரம், ரிப்பன் இல்லாத நேரம் போட்டுட்டு போகல டி, அது இருக்கா? கிளிப்பு டப்பா எடுத்துட்டு வந்தா இவ்வளோ பூ 100 ரூபா. உனக்கு பூ வேணுமாடி? சரி போ, அங்கே போ வச்சு விடுங்க. தொடுத்திருந்தா நிறைய பூ வந்திருக்கும். மிஸ் மாற்றி வைப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பூவை மாற்றி வை, டைம் இல்லை சரியா இருப்போம். அதே மாதிரி பூவும் பத்தாது. அப்படியே இப்போ பூ நிறைய இருந்துச்சுன்னா நம்ம ஜடையோட சேர்த்து வச்சோம்ல போன வருஷம், அப்படி வச்சு விட்ருப்பேன் சுற்றி அழகாக வச்சுருப்பேன். இப்போ அந்த ஸ்டிக்கர் எங்கள் கையில் தலையில் விட்டுருச்சு டக்கு டக்கு. சரிப்பா வளையல் செய்வேன். ஒரு வளையல் போட்டாலே போதாதா டி? இதையும் போடணுமா? அவன் இதே சைடில் இருக்கிறது மட்டும் போடு. பற்றியில மக்களே, ஒரு வளையல் இருந்துச்சுன்னா மேட்ச் இருக்கோ மேட்ச் இல்லையோ, எங்கள் வீட்டிலலாம் அதுதான் நீ போட்டுட்டு போனோன்னு சொல்லுவாங்க முன்னாடி. இப்போ இவையே மேட்ச் பார்த்து தான் போடுவோம். ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இது 2 வளையல். ஆனால் மேனேஜ் இது 2 மிக்ஸ் பண்ணோம்னு அழகாக இருக்குது. சரிம்மா சரிம்மா டீ நானாட்டே வாங்கினது எனக்கு இதை வந்து அழகா கலத்தி வைக்கணும் கோயில் கூட போடுறதுக்கு. சரியா, பத்திரமா கலத்தி வைக்கணும். சப்பிட்டேன் அதை பண்ணிட்டேன்ட்டு வந்த கோயில் கூடைக்கு நீ கையெல்லாம் வளையல் இல்லாமல் மூலியாக தான் போவ. வெள்ளை கலர் இருக்குல்ல அது சப்பாலாம் இடம் ஸ்டீல்ல அது சப்பாது கல் போயிடுறேண்ணா, புரியா கவனமா இல்லைன்னா. நான் அப்போ நான் ஆடி முடிச்சோன்னா பாதி நீ களத்தை ஒன்றும் செய்யாண்டா, நீ பத்திரமா கொண்டு வந்தாலே போதும். போடு. இந்த பொம்பளை பிள்ளைகள் ஆசைப்பட்டு பெக்கிறது இல்லை. இதுல ஒரு இடத்துக்கு பரவிட வைக்கணும்னா உயிரே வருதுப்பா. ஐயே வளையல் போட்டுச்சு இறந்து. பூ இல்லடி பட்டு அக்காக்கே பத்தல.
நான் பாரு கழிச்சு வச்சிருந்தேன். வேண்டாம் மக்களே, இன்னைக்கு அக்கா வைக்கட்டு சாரி கட்டி இருக்கல, நான் இன்னைக்கு உனக்கு நிறைய பூ வாங்கி தரேன். நான் உனக்கு நிறைய பூ வாங்கிட்டு வரேன் மக்களே. காணி இப்புமோ என்ன வேணும்? இப்புமோ இருக்கும்ல, ஆட்டோவை அனுப்பி விட்டாச்சு. நீ மேக்கப் போட்டு ஒரு காலமும் தீராது. போட்டா ரெண்டு தலையில இருந்து இதை பூச்சி எடுக்கிறதுக்கு முடி அவ்வளோ வரும். ஆசைப்படுது அதுக்கு தானே அம்மா. அம்மா தலையில விட்டதை வாங்கிட்டு வா, அம்மா கையில விட்டதை வாங்கிட்டு வான்னு கேட்டா போதாது. அம்மா ஓ நான் பாரு, நான் தலையில ஒட்டதை கேட்கல. தலையில ஒட்டு முடிய கார்ல ஒட்டு முடி வாங்கிட்டு வான்னு சொல்றதுக்கு நீ தலையில ஒட்ட முடியாது வாங்கிட்டு வந்துட்டா. ஜாலியா இருந்துச்சு ஒட்டு. ஜாலியா இருந்துச்சு ஒட்டு. ஒட்டு முடி தான் கேட்டியா? இது கேட்கலையா? ஏன்னா எனக்கு தெரியும் இது ஒட்டுனா முடி அவ்வளோ பூஞ்சி வராது எடுக்கும்போது. சரி பரவாயில்ல, ஒரு நாள் பூச்சி ஏன்னா நீ முடி அப்படியே அழகா இழைச்சி பத்திரமா பார்த்துட்டு இருக்கியா? உனக்கு கவலை. நம்ம பப்பும் பாதி கேட்டா அவளுக்கு ஒட்டி விட்டுரு. சும்மா இரு, பள்ளிக்கூடத்துக்கு தானே போறிய? அம்மா எனக்கு வேணுமா? பிள்ளைக்கு பர ஒட்டி விடும் தங்கம். வேணும். என்னது வேணும்? அது உன் இஷ்டத்துக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்னோட அம்மா இதுக்கும் எனக்கும் 2 ஊக்கு தந்து விடு. டீச்சர் ஒரு வேளை இது சரி பண்ணோம்னா ஊக்க வச்சுதான் சரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் மேக்கப். டச்சப் டிச்சப் டிச்சப் டச்சப். எப்படி ஓகேவா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு தானே? ஓகே ஓகே. ஏன் கொஞ்சம் நீ வேலை பக்கத்தில் எடுத்துட்டு இருக்கிறவே இல்லை. இப்போ நான் ஆட்டையில் போய் டக்குன்னு இறங்கி சாப்பிட்டுக்கிட்டு மேலே போய் உனக்கு இப்போ ஆட்டோ போனால் தான் வருத்தனா? இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது உனக்கு தெரியலை அப்படி தானே? டீச்சர் இந்த சாரிக்கு என்ன சொல்ல போகிறேன்ட்டு. ஏன்னா நீ ஃபஸ்ட்டு நம்ம அந்த சுத்தம் போது கட்டியாக வந்தேன். அதுக்கப்புறம் இது முன்ன வந்து அவியலுக்கு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லு. அவியலுக்கு தப்பாக இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லு சரியா? நீ எல்லாம் அவங்க நினச்ச மாதிரி கட்டுறதுக்கு எனக்கு தெரியாது. அவங்ககிட்ட போய் எதுனாலும் போய் இது பண்ண சொல்லு. அழகாக கொஞ்சம் கட்டியாக கட்டினேன். அது சாஃப்ட்டு சாரி. இதுக்கு ஒரு மாதிரி மட்டை கணக்காக நிற்கிது. எப்படி உனக்கு இது பண்ணுறது? போங்க கிளம்புங்க. பப்ளு கிளம்பு. ஆமாம் அவ்வளோ சாரி உள்ளே சொறி வச்சுருக்கு. மக்களே கிளம்பு. பப்ளு அதை வந்து வைக்கலாம் மக்களே. வா தங்க நேராவு சரியா? அப்பா இப்போ வரோம், வந்த உடனே கிளம்பி போவா சரியா? சரி நான் எடுத்து தரேன். மக்களே நான் அழகாக இருக்கேன்னா லைக் பண்ணியிருந்தேன். எங்கள் அம்மா போட்டு மேக்கப் அழகாக கமெண்ட்டில் சொல்லுங்க. ஓகே டாடா பாய். சரி மக்களே இன்னைக்கு vlog முடிஞ்சது. புஜ்ஜிமாவும் அழகாக கிளம்பிட்டா. எனக்கு பார்க்குறதுக்கு அப்படியே என் பொண்ணு ஏதோ பெரிய மனுஷியான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அழகாக இருக்கா, க்யூட்டாக இருக்கா. சாரி கட்டினோடனே பார்க்குறதுக்கு ஏதோ பெரிய ஆள் மாதிரி தெரியுறா. செப்பல் எடுத்து போடு சரியா? ஓகே மக்களே vlog முடிஞ்சது. நம்ம புஜ்ஜிமா எப்படி இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே டாடா பாய்.